கல்யாணம் பொண்ணு ஆயிட்ட? மாமா கூட உன்னை கல்யாணம் பண்ணிட்டா வந்திருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் கூட எப்படி எல்லாம் வருவியா? சி ஓடி. என்ன பங்காளி முகத்துல மீசைய காணா? அத ஏன் கேக்குற பங்காளி? சலூனுக்கு போய் கொஞ்சமா மீசை ஏறான்னு சொல்லிட்டு கண்ணா சிந்த முடிச்சு பார்த்தா முகத்துல மீசையே காண. சுத்தமா வலிச்சிட்டேன். போற போக்க பார்த்தா சலூன்காரனே இவங்க இருக்கலாம். எதுக்குடா மீசை நினைப்பா போல தெரியுது. ஏய் வா, இன்னைக்கு வர வேலையே இல்ல. உங்க ஒப்பம் தானே எல்லாம். படிச்சவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஆண்டி தேவர் சொன்னாரு. படிச்சவனுக்கே பொண்ணை கொடுக்க போறாரு வெளியூர்காரனுக்கு. நம்மளும் படிச்சிருந்திருக்கலாம். நானாவது ஒழுங்கா படிச்சிருப்பேன். உன்னோட சேர்ந்து சுத்தனம் பாரு, என் படிப்பு சொத்தா. அது அது பங்காளி அது. எங்களுக்கு இதுவே போதுங்க. இதுவே ரொம்ப ஜாஸ்திங்க. நமக்கு இதுக்கே பட்டம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஆமா, நீங்க வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஆட்டம் பாட்டெல்லாம் பாடி பக்ஷிஷ் கேட்போம். அப்புறம் மருந்துங்கள்லாம் விற்போம். என்ன மருந்துங்க அது? வசிய மருந்து. வித்தியாசமா இருக்குடா, நோட் பண்ணிக்க. அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எழுதிக்கிறேன். வெட்ட வெளியில எல்லாம் அது சொன்னா பலிக்காது. உள்ள தனியா வாங்க, சொல்லி தரேன். தனியா தான் சொல்லிட்டுறாங்க. வா வா. மூணாவது மனுஷருக்குலாம் அது தெரியக்கூடாது. யாராவது ஒருத்தர் வாங்க. என்னடா அது ரொம்ப போச்சு? நீ தானே நாடோடி மக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. நீ முதல்ல போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. நான் இங்கே இருக்கேன். இதை பாத்துக்கடா. ஏதாவது உள்ள விவகாரம்னா குரல் கொடுப்பேன். மருந்து காட்டுமா? பயப்படாது, வாங்க சாமி. சொல்லுங்க. சொல்ற சாமி. பேசுறதுக்காம சட்டையை கல்ற? ஐயா ஐயோ அந்த ஐயோ ஐயோ டேய் 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 சாமி ஐயோ என்னாச்சு? ஓடியாந்து. என்ன ஆளே காணோம்? கோயிலுக்கு மாலை போட்டுருந்தேன் சார். ஓ அப்படியா? எத்தனை மாலை? இது 5வது மாலை சார். டேய் நில்றா, ரோடோர மரத்தெல்லாம் தேங்காய் திருடுறியாமே. ஐயோ சாமி, நான் ஒன்னும் திருடலைங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு ரோட்ல போயிட்டு இருந்தேன். அந்த திமிரு பிடிச்ச தேங்காய் தான் என் தலையில விழுந்துருச்சு. நான் முண்டாசு கட்டிட்டு இருக்கிறனால தப்பிச்சா. மற்றவங்க மேல விழுந்தா என்ன செய்யறதுன்னு கொலையோட புடுங்கிட்டு போறேங்க. முத்தி விழுந்த காய் மாதிரி தெரியலையே. சரி சரி, நீங்க ஒழுங்கா இருந்துக்கப்போ. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கட்டும். என்ன மைனர்களா ஊர் பொண்ணுங்க பின்னால சுத்துறீங்களாமே? ஐயோ, பொண்ணுங்க முன்னால போறதுனால எங்களுக்கு பயம் சார். அது மட்டும் இல்ல சார், நாங்க முன்னால போய் அவங்க பின்னால வந்தாங்கன்னா பாக்குற வெளியூர் ஜனங்க எங்க பொஞ்சாதியா வச்சுக்கோம்ல சொல்லுவாவ. அதுக்காகத்தான் சார் நாங்க முன்னால போகாம அவங்கள முன்னால போய் சொல்லிட்டு நாங்க பின்னால போறோம். அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். சரி சரி, ஒழுங்கா இருங்க. சரிங்க சார். சீக்கிரம் போமங்களே. சும்மா சிரிக்காத, பைத்தியக்கார சேர்த்து போறாங்க. என்ன மாமா? அங்க ஒரு மாக்கம் போறான், அவன் ஒரு வழி பண்ணலாம். ஏய் இங்க வா. யாரு? என்னங்களா? வாடான்னா என்ன? என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, நீ இன்னும் ஜெயிலுக்கு போல? எதுக்கு? இல்ல ஊர்ல இருக்கிற ஆடு கோழி மீன் எல்லாம் திருடி விட்டு விட்டியா, உன்னை உள்ள தள்ளியான்னு பார்த்தேன். அது ஒண்ணும் இல்லைங்க. நான் அந்த குளத்துல குளிச்சுட்டு இருந்தேனா மீன் வந்து கடிச்சு போட்டுது. என்ன கடிச்ச மாதிரி மற்றவங்களை கடிச்சா வலிக்கும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் பிடிச்சு வித்து போட்டேங்க. ஆஹா சரி, கோழி எதுக்கு திருடுன? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. நான் சிவனேன்னு படு தூங்கிட்டு இருந்தேனா இந்த கோழி இல்ல, அது வந்து என்ன கொத்துன்னு கொத்திருச்சு. என்ன கொத்துன மாதிரி சின்ன பிள்ளைல கொத்துனா தப்பு இல்லைங்களா, அதனால அதை புடிச்சு குருமா வச்சு சாப்பிட்டேன்.
கொத்துன கோழியவே குருமா வச்சு சாப்பிட்டவனா என்ன பார்த்து சிரிச்ச பொண்ண சும்மா விட்டுருவனா? குடும்பம் இருக்கு நீ போ அண்ணே, தனியா பேசலாம் வாங்க. வாங்கண்ணே ஐயா. அம்மா வணக்கம். இருக்கட்டும். என்ன கணக்கு பிள்ளை இருக்கிற நிலத்தை எல்லாம் கம்பர் சங்கீதம்னு இப்படி எழுதி வச்சிடறாரு. நாளைக்கு நமக்கு சங்கீதமா சாப்பாடு போட போகுது. போடாது. ஆனா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவரா? யாரு? ஜோசியம் பாப்பாரே அவரா? இல்ல, இந்த பேரராசி பாப்பாரு அவரு. என்னம்மா நீங்க? நான் சொல்ற வள்ளுவரு பெரிய ஞானி அம்மா. கணக்கு பிள்ளை, என் வீட்டுக்காரர்ட்ட அவரை பத்தி பெருசா எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்? அவர் பேர்ல கூட நிலங்களை எழுதி வச்சிட்டு போறாரு. பாத்தீங்களாமா, குடும்ப சொத்தெல்லாம் இப்படி பாட்டுக்கும் கூத்துக்கும் கரைஞ்சுகிட்டே இருக்குதே. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன்னா எனக்கு 2 ஏக்கர் தர்றதா உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, அந்த 2 ஏக்கரும் இப்படியே. கவலையே படாதீங்க, அந்த 2 ஏக்கருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது போதும். சந்தோஷமா? பாத்து 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 கூட்டிட்டு போடா, வரப்பு உடஞ்சிட போகுது. ஏமாமா, 1000 வேலி ஆடித்தவர்ன்றாங்களே, அவருக்கு 1000 ஏக்கர் இதானா? 1000 வேலி இவங்க பரம்பரைக்கு ஒரு காலத்துல இருந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இவரு நிலத்தை எழுதி எழுதி சங்கீத வித்வான்களுக்கும் கம்பர் மன்றத்துக்கும் கொடுத்ததுனால இப்போ 1000 வேலிங்கிறது இவர் பேர்ல மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு நிக்குது. ஓஹோ. அதுல பாருங்க மாப்பிள, எதுல? அவர் மக கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கு 2 ஏக்கர் தோப்பு தர்றதா சொல்லியிருக்கார். சொன்ன மாதிரி செய்வாரா? சொன்னா சொன்னபடி செய்வாரு. அதுல விஷயம் என்னன்னா மாப்பிள, ஏராளமான நிலத்தை தானமா கொடுத்ததுனால அவர் பேர்ல கோபமா இருக்கிற அவர் சம்சாரம் கூட எனக்கு 2 ஏக்கர் கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அவன் சம்சாரம் சந்தோஷப்பட மாட்டாங்க? நீங்க தான் அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. ஏமாமா, எனக்கு ஒரு 2 ஏக்கரை கட்ட எழுதி வைப்பாரு. உனக்கு எதுக்கு நிலம்? இல்ல, அத பேங்க்ல காட்டி வண்டி மாடு லோனு, தென்னம்பிள்ளை லோனு இப்படி எதனா வாங்கி இங்கே செட்டில் ஆகலான்னு பாக்குறேன். மாணிக்கம், சொன்னா உனக்கு கோணிக்கும். அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. இந்த ஊர்ல பொழைக்கணும்னா நீ எல்லாரையும் புகழ்ந்து பேசணும். அவ்வளவுதானே. இனிமே பாருங்க மாமா, உலகத்துல நான் பலதரப்பட்ட மாமாக்களை பாத்துருக்கேன் மாமா. ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமாவை நான் பார்த்ததே இல்ல மாமா. சரிதான், சொன்னேங்கிறதுக்காக எங்கிட்டயே ஆரம்பிக்கிறியா? ஆனா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. மொத்தத்தையும் எழுதி கொடு, பிட் நோட்டீஸ் போட்டு விநியோகம் பண்ணிடுறேன். என்னப்பா கணக்கப்புள்ள மருமானே, ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? ஊருக்கு என்ன பாட்டி, இந்த ஊர்ல தான் கிழவிங்களே அழகா இருக்கீங்களா? கிழவிய பார்த்து என்ன பேச்சு பேசுறான் இவன்? என்ன தனியா பேசி பைத்திய மாட்டான்? எனக்கு பைத்தியம் பிடிக்கல, கணக்கப்புள்ள மருமனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியக்கார கிழவியெல்லாம் அழகின்னு சொல்றான் இவன். சரியான கிறுக்கு பைய.
முருகா ஐயோ ஐயோ மாமா இது பொம்பளைங்க குளிக்கிற இடம் ஆம்பளைங்களா அந்த பக்கம் போய் குளிக்கணும். ஓ மெட்ராஸ்ல லேடிஸ் பஸ் இருக்கு அந்த மாதிரியா? லேடிஸ் பஸ்ல கூட ஆம்பளைங்க தான் டிரைவர், என்ன அந்த மாதிரி நினைச்சுக்கோ. சீ போங்க. நான் பாக்கல, நீ குளி. சரி பார்த்து உஷாரா குளி குளி. நம்பிச்சா போங்க மாமா, யாராவது பார்க்க போறாங்க. அந்த பொண்ணை மீன் கடிச்சது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல காலையில முறை பொண்ண மீன் கடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். காலையில கண்ட கனவு இல்ல, அதான் கடிச்சிச்சு. ஐயோ மாமா, என் பொண்ணாட்டுக்கு ஹிஸ்டீரியா, கூட்டிட்டு மெட்ராஸ் போறேன், வந்து பேசிக்கிறேன். இதை எவையா கேட்டான்? போயிட்டாரா? குளி.